நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை இந்த இரவு நேரத்தில் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். The book of Psalms chapter 40 and verse 16. அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறான், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. May all who search for you be filled with joy and gladness in you. அப்போ தேவனை தேட முடியும். இந்த வானாதி வானங்களையும் பூமியின் அண்ட சராசரங்கத்தையும் படைத்தவர், நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர், பூமியை ஜானளவாய் பிடிக்கிறவர், இந்த இவ்வளோ பெரிய எல்லாவற்றையும் இந்த பூமியில் பார்க்கிற மேல வானமண்டலத்துல பார்க்கிற எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்த தேவன் மனித குலத்திற்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட மிக விசேஷமாக மீட்டெடுக்க கொண்டப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டை பார்த்து சொல்கிறாரு, அப்பா என்னை தேடும் பொழுது அந்த ஜனக்கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். அவருடைய ரட்சிப்புல சந்தோஷமா இருப்பார்கள். அப்போ நாம் தேவனை தேட முடியும். தேவனை தேடும் பொழுது தேவனை கண்டடைய முடியும். கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவளை கண்டுபிடிப்பார்கள் என்று. So we can search God. We can find God. அவர் தேடுகிறது மாத்திரமல்ல, அந்த தேடுகையில நாம் கண்டுபிடிக்கவும் முடியும். தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவரோடு கூட அந்த நடக்கிற அனுபவத்துல கண்டுபிடிக்க முடியும். அவரோடு கூட பிரயாணப்படும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய வசனம் என்கிறது ஜீவனுள்ள வசனம் நம்மோடு கூட பேசும். வேத புஸ்தகத்துல பாருங்க, ஒரு மனுஷன் தேடுறான், தேவன் அவனை கண்டுபிடிக்கிறாரு. நீங்க லூக்கா அந்த சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாகம்தான். But God wants us to learn from this character. அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன்ப்பா, ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, அவரை நான் ஒரு முறை நான் பார்க்கணும். நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய அந்த பகுதியை படிச்சீங்கன்னா அங்க we always know, we read about Zacchaeus. ஜக்கே என்ப ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஆயக்காரனுடைய தலைவன், கர்த்தராகிய இயேசு எப்படி இருப்பாரு என்பது நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். நீங்க சில வசனங்களை நான் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரை குறித்து தலைவனாகிய ஐஸ்வர்யமானுடைய சகை என்ப ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கூட அது ஒரு ஆசை, ஒரு தாகம், நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு பசிதாகம் உண்டாகணும். ஆண்டவராகிய இயேசு எப்படியாப்பட்டவர், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை சந்திக்கணும், அவரோடு கூட நான் உறவு கொள்ளணும், அவரோடு கூட நான் பேசணும் என்பது ஒரு வாஞ்சை நமக்குள்ள எப்பொழுதுமே கான்ஸ்டன்டா இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அன்னைக்கு ஜக்கேயு வகை தேடினான். அந்த ஒரு he was searching desperately. அவன் குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை கண்டு கொண்டாமல் அவர் போகும் வழியில முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காத்தட்டி மரத்தை ஏறினான். Wow. He was trying to find how is Lord Jesus looking. அவர் பார்க்க எப்படி இருப்பாரு, அவருடைய how is he going to be, இதெல்லாம் கண்டு கொள்ள வேண்டும் என்று ஜக்கேயுடைய இருதயத்துல ஒரு ஆசை, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்காரனுக்கு தளபதியா இருந்தான். அவனுக்கிட்ட இருந்த சொத்து பத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா அதுல எல்லாம் அவனுக்கு அதிகமா ஆசை உண்டாகாதது இந்த கர்த்தராகிய இயேசு எப்படி இருப்பார் என்பது பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை பைபிளில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போ நாமும் கர்த்தராகிய இயேசுவை தேட முடியும். நாம்
கர்த்தராகிய இயேசுவை ஜெபத்துல தேட முடியும், ஆராதனைகளை தேட முடியும், வேத வசனத்துல நாம் தேட முடியும். அவர் எப்படியாய்ப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடினமானது கிடையாது, சுலபமானது. அவருடைய வசனத்துல அழகாக எழுதியிருக்கும், நீங்க என்னை தேடுகையில் என்னை நீங்க கண்டுபிடிப்பீர்கள்ப்பா. அப்போ தேடுகிறது நம்முடைய வேலை, அவரை வெளிப்படுத்துகிறது அவருடைய வேலை. So we miss something. இப்போ கிறிஸ்தவர்களா இருந்து நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் நாம் தேவனை தேடாமல் இருந்தோமானால் மிக 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 கடினமான காலம். We have to choose to search God. அதனாலதான் நமக்கு கர்த்தருடைய வசனத்துல அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு முறையும் மத்தேயு 6:33 நமக்கு ரொம்ப தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. அப்போ சக்கையு கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? நான் அவரை தேடும் பொழுது அவர் என்னை தேடி வருவார். நீங்க கீழே இருக்கிற வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, என்று நான் உன் வீட்டத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றார். Look at that beautiful of what God's words has spoken in this beautiful scripture. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்துல ஒரு மனுஷன் தேவனை தேடி ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன், கர்த்தர் அந்த இடத்துக்கு தான் அவனைதான் தேடி வராருன்னு அவனுக்கு தெரியாது, அவனைதான் சந்திக்க வராருன்னு அவனுக்கு தெரியாது. அவன்லாம் ஒளிஞ்சு தேவனை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா கர்த்தருடைய இருதயம் பாருங்க, நீ ஒளிஞ்சு பார்க்காத, என்னோடு கூட நடந்து வா என்று சொல்லி அவனை அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். இதே தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தராகிய இயேசுவுடையக்கு அவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்துல, வெளி தோற்றத்துல கிடையாது, நம்முடைய இருதயத்துல தேவனை தேடணும். நம்முடைய இருதயத்துல கர்த்தராகிய இயேசுவை வாஞ்சிக்கணும். நம்முடைய இருதயத்துல, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க சமூகம் எங்க இருக்கிறது ஆண்டவரே, உங்க பிரச்சனை எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது, உம்மோடு கூட நடக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது, உம்மை தேடுன ஆண்டவரே என்று இந்த இருதயத்துல நீங்க தேடும் பொழுது அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். நாம் இந்த உடத்தில் அல்ல, இந்த இருதயத்துல. ஏன்னா யாரும் பார்க்க கூடாத ஒரு இடம் என்றால் தேவன் மற்றும் பார்க்கிற ஒரு இடம் அந்த இருதயம் மாத்திரம்தான். இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம், உங்களுடைய பசி, உங்களுடைய வைராகியத்தை எல்லாவற்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Don't ever think that God does not see. He sees your innermost being. உங்க உள்ள இருக்கிற உள்ளான ஆத்மாவுடைய கதறலின் தேவனுடைய சத்தத்துக்கு தெரியும். ஏன் சக்கேயுவை பற்றி எழுதியிருக்கிறது தெரியுமா? அவன் ஆயக்காரனா இருந்து ஒருத்தரும் அவனை நேசிக்கல. அவன்கிட்ட செல்வம் இருந்து, சொத்து இருந்தது. அவனை பார்த்து எல்லாம் திட்டினாங்க, ஒதுக்குனாங்க, தள்ளுனாங்க, வேணான்னு சொன்னாங்க. நான் அன்பு ரட்சகர் அப்படி கிடையாது. நீ என்னை தேடி வருகிறியா? நீ என்னை தேடி வரும் பொழுது நான் உன்னை சந்திப்பேன். உலகம் நம்மை வெறுக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு ஒரு நாளும் யாரும் ஒதுக்குறவர் அல்ல. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் அவருடைய அரவணைப்பின் கருத்தினால் அவர் அரவணைக்கிறவராயிருக்கிறார். அவர் மார்பில் அணைத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். God never categorically never judges anybody looking at their outward appearance. He sees their heart. இன்னைக்கும் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த இருதயத்துல நாம் எப்படி தேவனை தேடுகிறோம் என்று தான் பார்க்கிறார். So let us come back to God. தேவனை மறுபடியும் அவருடைய தேடுகள்ல பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் நம்மை நேசித்து இந்த ஒரே பேரான குமாரனை பூமியில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையின் ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாருங்க. He came to search of me. He came in search of you. உங்களை தேடிதான் வந்தாரு.
நம்மை மறுபடியும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று தான் அவர் தேடி வந்தாரு. God has made a beautiful pathway for us. அந்த pathway தாங்க அவரை தேட முடியும், அவரை சந்திக்க முடியும், அவரோடு கூட உறவு கொள்ள முடியும். இந்த 19ஆம் அதிகாரத்துல ஜெக்கி என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றிட்டார் ஆண்டவர். அவன் இயேசுவை தேடி போனா, கர்த்தராகிய இயேசுவை அவனே கர்த்தராகிய இயேசு அவருக்கு தென்பட்டு காண்பிறார். அதோட கூட முடியல. கர்த்தராகிய இயேசு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் வாப்பான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட கொண்டு போகிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய இருதயத்துக்குள்ள அழைத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள வசித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கெஸ்டா வைத்திருக்கிறோமா, இல்ல அவர் நம்மை ராஜாவை வைத்திருக்கிறோமா? Have we kept him inside as a guest, or he is the Lord of everything? நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள பாருங்க, என் தேவன் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரா, இல்ல என் தேவனை நான் சமயத்துக்கு மாத்திரம் நான் உபயோகித்துக் கொள்ளுகிறேனா? என் தேவனை எல்லா நேரத்திலும் நான் தேடுகிறேனா, இல்ல என் தேவனை வெறும் எனக்கு தேவைப்படும் பொழுது மாத்திரம் நான் தேடிக் கொள்கிறேனா? His heart aches. அவருடைய இருதயம் கலங்குகுதுங்க. என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுமா, ஏன் நாமத்தை உயர்த்துமா, ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்குமா, என்ன தேடுமா என்று சொல்லி அவர் உள்ளதா இருக்கிறாரு. அந்த உள்ளான இருக்கிற தேவனை நாம் தேடுகிறதுல அதிகமாக நேரத்தை ஒதுக்கி அவருக்கு எந்த நேரத்தெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தெல்லாம் கொடுத்து ஜஸ்ட் அவரை என்ஜாய் பண்ணி பாருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்மை தேடுகிறதுல ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயம், வாவ், ஜஸ்ட் அந்த வசனத்தை பாருங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. Let everybody who may search for you, Lord, may be filled with joy and gladness in you. May those who love your salvation repeatedly shout, the Lord is great. நாம் ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு மார்க்கம் தாங்க. அந்த மார்க்கத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. God is anxiously waiting for you to spend, to search him, to look for him. ஆண்டவராகிய இயேசு மரித்து 3 நாட்கள் ஆயிற்று. ஸ்திரீகள் எல்லாரும் போறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரம் தான் கல்லறையில நின்று அழுது கொண்டு இருக்கிறா. என் ஆண்டவரை காணோம், என் மெய்ப்பரை காணோம், என் போதகரை காணோம், அவர் எங்க போய் வச்சாங்கன்னு தெரியாது. Mary was the only one who was searching. மற்றவர்கள்லாம் வந்தாங்க, கல் திறக்கப்பட்டு இருக்கிறது பார்த்தாங்க, உள்ள சரீரம் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டாங்க. But there was only one woman who was crying and searching. அவ இறுதி எல்லாமே என் இயேசப்பா எங்க, என் இயேசு எங்க, என் இயேசு எங்க, என் கர்த்தர் எங்க என்று சொல்லி அவ இருதயத்துக்குள்ள அங்கலாய்ப்பு, ஒரு தேடுதல். இவர் இல்லாம நான் என்ன பண்ண போறேன், இவர் இல்லாம என்னை யார் நடத்துவா, இவர் இல்லாம நான் என்ன செய்ய போகிறேன். இயேசு அவருக்கு அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக மரியாளை சந்தித்தார். It's the same God. இன்னைக்கும் அவர் தேவனாயிருக்கிறார், கர்த்தராயிருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிக்க முடியும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தால், அவர் உண்மையாக தேடுகிற யாவருக்கும் தேவன், இஸ்ரவேலுக்கே தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார்னா இன்னைக்கு நமக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is a beautiful God. உங்களை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டார். நீங்க தேடும் பொழுது அவரை ஒரு நாளும் இல்ல நீ தேடிக்கொண்டு இருக்கிற நான் நாளைக்கு வரை இல்ல, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான், உங்களை பார்த்துதான் தேவன் சொல்றார்.
இந்த இரவு மயிலில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நீங்கள் தேவனை தேட 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 ஒரு காரியம் நிச்சயங்க, உங்களுக்கு தென்படுகிற அவருடைய பிரசனம், அவரோடு கூட நீங்க நடக்கிற கிருபைகளை தேவன் உண்டு பண்ணி கொடுப்பார். You are diligently seeking God. God is ready to show himself to you. உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்தவரை நடத்துவார். செக்கியோட வாழ்க்கையில பார்த்தோம். நீ கீழே இறங்கி வா செக்கியோ என்று சொன்ன மாத்திரத்துல அவர் விலகி போகல. செக்கியோ கையை பிடிச்சாரு. செக்கியோ இயேசுவோட கையை பிடிச்சார். 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போனாங்க. Today we need walk with him together. He loves to walk with you. உங்களோடு கூட கரத்தை பிடிச்சு நடத்தணும்னு விரும்புகிற தேவனை அவரோடு கூட நடந்து பாருங்க. உங்க வாழ்க்கையை அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்த முடியும். Let God be the center of everything in your life. Hallelujah. அவரை தேட ஆசைப்படுங்க. உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட நடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாமே உங்க நாமத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். Let God be lifted up.